ஹை கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல இந்த இன்பில்ட் நெயில் ஆர்ட் எப்படி பண்றதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இப்பதான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த நெயில் ஆர்ட் பண்றதுக்கு நான் என்னுடைய நெயில்ஸை பேக் சைட் டர்ன் பண்ணிட்டு பில்டர் ஜெல் நான் தின் லேயரா அப்ளை பண்ணிக்க போறேன். அதுக்கு மேல நான் ஃப்ரூட்ஸ் தான் நான் இப்போ வைக்க போறேன். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் கிட்டு நான் அமேசான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கூடவே இந்த டூலும் வந்துடும். உங்களுக்கு அதை எடுத்து வைக்கிற மாதிரி குட்டி டூலும் வரும். ஸோ இதுல நிறைய ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸும் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை ஷாப் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் இன்னைக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ரூட்ஸ் எடுத்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அலைன் பண்ணி வச்சுக்க போறேன். ஸோ கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி அலைன் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் இதை 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்க போகிறேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிட்டரியான ஜெல் பாலிஷ் எடுத்து நான் அதில் ஒரு கோட் கொடுக்க போகிறேன். பேக் சைட்லேயே நான் ஒரு தின்னான கோட் மாதிரி ஒரு லேயர் மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதை ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது நல்லா கிளிட்டரியாக இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதையும் நான் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் நான் கிறிஸ்டல் கிளியர் அக்லரிக் பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி அக்லரிக் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறதுக்குன்னு தனி ப்ரொசீஜர் இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் சொல்லுங்க. நான் அக்லரிக் பற்றின தனி வீடியோவே நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கிறிஸ்டல் கிளியர் அக்லரிக் பவுடர் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸாக நான் பேக் சைடு அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா அது கிரிப்பில் நமக்கு கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் நான் ஒயிட் கலர் அக்லரிக் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே நமக்கு நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு இன்பில்ட் லுக் கொடுக்கும். ஒயிட் கலர் எப்பயுமே நமக்கு என்ன கலராக இருந்தாலும் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும், பேஸ் ஒயிட்டாக இருந்தது அப்படின்னா. இது உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அந்த தூரத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் நெயில் பட்டுக்கு மட்டும் இந்த ஒயிட் கலர் ஜெல் தெரிஞ்சா போதும் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கேன். அக்லரிக் மட்டும் எப்பயுமே நம்ம ஸ்பீடாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா அது கொஞ்ச நேரத்துலேயே காஞ்ச ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் திருப்பி நான் பஃபரை வச்சு நான் நல்லா மேலே இருக்க ஷைன் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக எங்கேயுமே ஷைன் இல்லாத மாதிரி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பஃபர் வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு எல்லா ஷைனுமே ரிமூவ் ஆயிரும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷ் கிடைக்கும். அந்த லுக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் அது மேட் மாதிரி தெரியும். மேலே இருக்க ஷைன் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் எனக்கு டாப் ஜெல் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்ளை பண்ணிட்டு 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த இன்பில்ட் நெயில் ஆர்ட் லுக் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நெயில் ஆர்ட் பிடிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.